என்ன சார் இப்படி இறங்கிட்டீங்க? விட்டா ஸ்கூல் பசங்க கால்ல எல்லாம் காங்கிரஸ் விழுந்து விடும் என்று கிண்டலாக கூறியிருப்போம். ஆனால் வேறு வழி இல்லாமல் உண்மையிலேயே ஸ்கூல் பசங்க காலில் விழுந்து விட்டது காங்கிரஸ். புள்ளி வைத்த கூட்டணி போகும் இடமெல்லாம் மக்கள் கடுமையான கேள்விகளை எழுப்புறாங்க. முன்னாள் எம்பி இன்னாள் எம்பி என்ற பாரபட்சமே இல்லாமல், எம்பியா எம்எல்ஏவா என்ற வேறுபாடும் இல்லாமல், திமுகவா காங்கிரஸா என்று பிரித்தும் பார்க்காமல், புள்ளி வைத்த கூட்டணி சார்பில் யாராவது வாக்கு கேட்டு வந்துவிட்டால் அவர்களை கேள்விகளால் திணறடித்துக் கொண்டிருக்காங்க தமிழக மக்கள். இதற்கு முன்பு என்ன செஞ்சு கிழிச்சிங்க, இனி என்ன செஞ்சு கிழிக்க போகிறோம் என்று இங்க வந்துட்டீங்க. அல்லது பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் நல்லாட்சியை குறை கூற இங்க வந்திருக்கீங்களா என்பது போன்ற பல முனை தாக்குதல்களை மக்களிடமிருந்து வாங்கி கட்டி கொண்டிருக்கிறது திமுகவும் காங்கிரசும். இப்படியே விட்டா எந்த தொகுதியிலும் டெபாசிட் கூட தேராது என்பதை நன்றாக உணர்ந்து விட்டார்கள். ஆகவே இவர்கள் சொல்லும் பொய் புழுகு மூட்டைகளை நம்புவதற்கு குழந்தைகளால் தான் முடியும் என்று இவர்களே முடிவு செய்து விட்டார்கள். சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் ஒரு பிரச்சாரத்தில் கூறும்போது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஹோம்ஒர்க் டியூஷன் எக்ஸாமுக்கு எல்லாம் தடை விதிப்போம் என்று கூறியிருக்கிறார். அண்ணன், இது ரொம்ப புதுசா இருக்குன்னு. இப்படி ஒரு வாக்குறுதியை இதுவரைக்கும் நாங்க கேள்விப்பட்டதே இல்லை. நீட் எக்ஸாமுக்கு தடை விதிப்போம் என்று சொல்றத கூட போனா போகுது என்று மக்கள் இதுவரை விட்டு வச்சிருந்தாங்க. நீங்க என்னடா டியூஷனுக்கு தடை விதிப்பதெல்லாம் பேசி கொண்டிருக்கீங்க. நல்ல வேளை பாஜக தான் ஹோம்ஒர்க் டியூஷன் எல்லாம் கொண்டு வந்தது என்று உருட்டாம விட்டீங்களே என்று நிம்மதிப்பட்டு கொள்ள வேண்டியதாக இருக்கு. ஹோம்ஒர்க்குக்கு தடை விதிப்பேன் என்று கூறியவுடன் வீட்டில் உள்ள சிறுவர்கள் எல்லாம் காங்கிரசுக்கு ஓட்டு போடுங்கள் என்று பெற்றோர்களை நச்சரிப்பார்கள் என்று கணக்கு போடுறீங்களா சிதம்பரம்? நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியத்தில் இருந்து வந்த இவருக்கு இவ்வளவு அறிவா என்று மக்கள் வியந்து பார்த்து கொண்டிருக்க, தேர்தல் நெருங்க நெருங்க தோல்வி பயத்தில் இன்னும் என்னெல்லாம் பிதற்றி உளறி கொண்டிருக்க போறாங்க என்று அவங்களுக்கும் புரியல, நமக்கும் தெரியல. இதுவரை ஏதாவது ஒரு தொகுதியிலாவது நாங்கள் இந்த தொகுதிக்கு எம்பியாக இருந்து இந்த சாதனைகளை செய்திருக்கிறோம் என்று பட்டியலிட்டு வாக்கு சேகரிக்கிறாங்களா? அதை விடுத்து மீண்டும் மீண்டும் மக்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி ஏமாற்றி வாக்கு வாங்கும் வித்தையை கையாள்கிறது திமுக. இப்போது அதற்கும் ஆபத்து வந்துவிட்டது என்றவுடன் ஸ்கூல் பசங்க காலில் விழுந்து வாக்கு வாங்க நினைக்கிறது காங்கிரஸ்.